நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது டாக்டர்களை பற்றி. பிரம்மா விஷ்ணு சிவன் மாதிரி நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற ப்ரொஃபஷனல் மும்மூர்த்திகள் டாக்டர், வக்கீல், இன்ஜினியர். இதில் வக்கீலும் இன்ஜினியரும் நாம் விருப்பப்பட்டால் சாகர வரைக்கும் சந்தேகமே இருந்துடலாம். உதாரணமாக கடைசி காலம் வரைக்கும் வீட்டை கட்டி பார்க்காம கட்டுற பவுஷு இல்லாமல் மயிலாப்பூர்லேயோ மந்தவெளியிலையோ இல்லை வெஸ்பாம்பரத்துலையோ சிந்தாதிரிப்பேட்லையோ ஒரு ஒன்று கொடுத்துறதுல குறைந்த வாடகைக்கு, அதுவும் கோவில் வீடாக இருந்தால் அது கூட தர வேண்டாம் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேஸ்திரி, கொத்தனார், சிவில் இன்ஜினியர் இவங்க சங்காத்தமே இல்லாமல் நாம் வாழ்ந்துடலாம். அதே மாதிரி கனகாரியமாக உயிரில் ஒன்று எழுதுறதுக்கு நம்மக்கிட்ட பிதர்ராஜ்ய சொத்து எதுவும் இல்லை. எதுக்காவது நஷ்டீடு கேட்குற அளவு கூட தேவையான மானம் நம்மக்கிட்ட இல்லை. கல்யாணமாகி 6 மாதத்துல இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு தோன்ற எண்ணத்தை செயல்படுத்தாமல் 30 வருஷமோ 40 வருஷம் பல்ல கடிச்சிட்டு அதே ஒய்ஃபோட குடும்பம் நடத்துகிற அந்த பாரத பண்புனாலையும் நாம் கோர்ட்டு படியேற அவசியமே இல்லாமல் போயிடுது. அண்டு வக்கீலோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையே இல்லாமல் போயிடுது. ஆனால் இந்த தும்மல், தேமல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு உதிரம், சேத்து புண்ணு, செருப்பு கடி வியாதி, இந்த மாதிரி சைத்தான்களை நாம் ஓரங்கட்ட முடியுமா? உடனே என்ன சொல்லுவீங்க, மேற்படி வியாதிகள்லாம் எனக்கு வராது, நான் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவேன், வாக்கிங் போவேன், சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் வருஷத்துக்கு 2 தடவை வந்துட்டு போகும்போது நம்ம அண்ணாத்து மெட்ராஸை அதை என்ன பண்ணுவீங்க, சுமார் 2 கண்ணியும் ஜூன்னு சகப்பு குளமாக்கி விட்டுரும். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணால் இந்த மெட்ராஸைக்கு பயந்து பெங்களூருக்கு போனான். அங்கே போய் அவனுக்கு வந்தது சார், அங்கேயும் அதுக்கு பேர் மெட்ராஸ் ஐத்தானா. இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. ஆனால் நான் மேற்படி சொன்ன எந்த வியாதியும் உங்களுக்கு வராதுன்னு இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கேன் கொரோனா, அதை என்ன பண்ணுவீங்க? 1ஆம் அலைனாங்க, 2ஆம் அலைனாங்க, 3ஆம் அலைனாங்க, என்னமோ சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3ங்கிறவே வருஷத்துக்கு ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. கூடவே இலவச இணைப்பு வேற, அது பேர் என்ன, இது ஓமிக்ரான். அடிக்கிறான், உதைக்கிறான், குத்துறான்ங்கிற மாதிரி ஓமிக்ரான். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு 2.5 வருஷம் முன்னாடி நினச்சோம். எதுவுமே கடந்து போலையே, சுற்றி வந்துட்டே இருக்கு. இதுக்காவது டாக்டர்கிட்ட போய் தொலைக்க வேண்டியிருக்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கிட்ட உங்கள் வீட்டுக்கு நீ கூப்பிட்ற 10 பிரமுகர்கள் யாருன்னு ஒரு லிஸ்ட்டு கேளுங்க. கண்டிப்பாக அதில் ஒரு அலோபதி டாக்டர் இருப்பான், இல்லைன்னா ஒரு ஹோமியோபதி வைத்தியர் இருப்பான், இல்லை அட்லீஸ்ட் ஒரு பச்சிலை தடவர சித்தரவாவது இருப்பாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கொத்தனாரியோ மேஸ்திரியோ சிவில் இன்ஜினியரையோ நம்ம ஃபேமிலி சிவில் இன்ஜினியர், ஃபேமிலி கொத்தனார், ஃபேமிலி மேஸ்திரி அப்படிலாம் சொல்கிறதில்ல. ஆனால் டாக்டரை மட்டும்தான் நாம் ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒன்று சார், 2 கடிகாரம் ஒத்து போகாதுங்கிற மாதிரி 2 டாக்டர் ஒத்து போனதான் சரித்திரமே கிடையாது. உதாரணத்துக்கு வெட்டு புண்ணுக்கும் தீக்காயத்துக்கும் ஒரு டாக்டர் மறுநாள் எழுதுறான்னு வச்சுக்கோங்க, அடுத்த டாக்டர் மாவு கட்டு போடணும்னு சொல்லுவார். ஆனால் இந்த பைத்தியக்கார வெட்டு புண்ணு தீக்காயமும் ஏமாந்து போய் 2த்துக்கும் குணமாக்கி நம்ம தாலி இருக்கும். சுருக்கமாக சொன்னோன்னா மருந்துக்கு கூட ஒரு டாக்டர் போல இன்னொரு டாக்டர் இருக்கிறதில்ல சார். மயிலாப்பூரில் 1960s 70sல டாக்டர் ரங்கசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். இன்ஃபேக்ட் எங்களுக்கு மட்டும் இல்லை, மயிலாப்பூரில் ரொம்ப பேருக்கு அவர் தான் ஃபேமிலி டாக்டர். இன்ஃபேக்ட் கபாலி கற்பாம்பளுக்கே அவர் தான் ஃபேமிலி டாக்டர். இன்ஃபேக்ட் கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்தில் தான் அவரோட கிளினிக் இருந்தது. கீழே வீடு, மாடியில் கிளினிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 படி இருக்கும். மாடி போகிறதுக்கு மரப்படியாக இருக்கும், டங்குன்னு சத்தம் வேற இருக்கும். அது எவ்வளோ ஸ்டீப்பான படி அப்படின்னா, சில பேஷண்ட்ஸ் பிபின்னு வந்துட்டு அந்த படி ஏறி மாடிக்கு போய் டாக்டரை பார்க்கறதுக்குள்ள அவங்க யமதர்மனை பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்கும். காலை வேளையில் பார்த்தீங்கன்னா பேய் க்ரௌடாக இருக்கும். அதாவது இந்த கம்பவுண்டர் ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் சேஷாதிரி பேர், டாக்டர் சேஷுன்னு கூப்பிடுவார். சேஷு என்ன பண்ணுவான், கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அங்கே வர பேஷண்ட்ஸ்லாம் அந்த மரப்படியில் உட்காந்து வச்சுருவான். எல்லாரையும் கொலுப்படி மாதிரி அழகாக ஒவ்வொன்றும் பொம்மை இருக்கிற மாதிரி எல்லாம் வரி ஈஸியாக உட்காந்துருப்பாங்க பார்க்கறதுக்கு. அந்த மரப்படிக்கு 2 பக்கத்துலேயும் சறுக்க மரம் மாதிரி அந்த கைப்பிடி இருக்கும். குழந்தைகள்லாம் அந்த வியாதின்னு சொல்லிட்டு வர குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவோம், டாக்டர் பார்க்குற வரைக்கும் அதுங்களுக்கு பொழுது போகணும்ல, அதனால் அந்த சைடில் இருக்கிற அந்த கைப்பிடியில் சறுக்க மரம் விளையாடிட்டு இருப்பாங்க. அது ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் நமக்கு அலோடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாக்டரோட கடைசி பையன் டேச்சுன்னு இருக்கான். அது என்ன பேருன்னு தெரியல, டேச்சுன்னு கூப்பிடுவார். அந்த டேச்சுக்கு தான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அவன் காத்தா 6-6:30 மணிக்கு வந்தான்னா வெறித்தனமாக அதில் சறுக்க மரம் ஆடுவான். அதாவது அவனோட டிராயர் கிழிகிற வரைக்கும் ஆடுவான். ஆடிட்டு ஒரு 8:30 மணி 9 மணிக்கு டேச்சு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுது அப்படின்னு கீழே அவன் அம்மா குரல் கேட்கும். அப்படியே வெறித்தனமாக தலையெல்லாம் கலைஞ்சு எல்லாரையும் ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவான். அது வரைக்கும் அவன் தான் அங்கே லெஃப்டில் ஆடுவான், நாங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் நாங்களாம் ஆடுவோம். நான் கூட நிறைய அதில் சறுக்க மரம் ஆடியிருக்கேன். மாடிக்கு போனால் டாக்டரை பற்றி சொல்கிறான். அவர் எப்படி இருப்பார்னா பார்க்கறதுக்கு துப்பறியும் சாம்பு மாதிரி இருப்பார்.
நல்ல பெரிய மூக்கு, நல்ல வழுக்கத்தலை அப்படின்னா மௌலியோட பாஷையில் சொல்லணும்னா வாடுறதுக்கு ரொம்ப சின்ன தலை, பட் கழுவுறதுக்கு பெரிய மூஞ்சி, அப்படி ஒரு வழுக்க அவருக்கு. தலையில் ஒரு பெரிய கண்ணாடி இங்கே போட்டுருப்பார். அது வழியாக தான் அவர் வந்து பேஷண்ட்டெல்லாம் பார்ப்பார். அது ஒரு ஃபோக்கஸிங் லைட் ஒன்று இருக்கும், அந்த கண்ணாடியில் அடிக்கும், அது வழியாக நம்மளை அப்படி பார்ப்பார். ஆக்சுவலாக எங்கள் காலனியில் ஃபஸ்ட்டு என்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான், இஎன்டி அவர் தான். பட் இன்னொருத்தரில் எல்லா வியாதிக்கும் நாங்கள் அவர்கிட்ட தான் போவோம். அவருக்கு என்னென்னா இந்த மூக்கு, காது, தொண்டை இதெல்லாம் தான் எல்லா வியாதிக்கும் மூல காரணம் அப்படிங்கிறது அவரோட தியரி. ஸோ நீங்கள் கக்குவா நீரம்புலேருந்து கேன்சர் வரைக்கும் என்ன வியாதி நீங்கள் சொன்னாலும் ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா உட்கார அப்படிம்பார், ஒரு குச்சி எடுப்பார், அது ஒரு பஞ்சை தடவுவார், அப்படியே தக்கிலி நோக்கிற மாதிரி பண்ணுவார். அந்த பஞ்சை அப்படி தடவிட்டோ அது ஒரு சொல்யூஷனில் அப்படி டிப் பண்ணிவிட்டு காட்டுறா அப்படிம்பார். வாயை திறந்தோன்னா அந்த கையை அப்படியே உள் தொண்டை வரைக்கும் எடுத்து போயிட்டு ஒரு கிச்சு மூட்டுவார். மூட்டிட்டு அந்த குச்சி எடுத்து கீழே ஒரு சின்ன பக்கெட் இருக்கும், டொங் அப்படின்னு அதில் போடுவார். அது கேட்கறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த சவுண்டு. ஆனால் இன்னும் தெரியல சார், எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த கிச்சில் எல்லாம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பார். சொல்கிறா என்ன பண்ணுறது அப்படிம்பார். வரவன் பாவம் வயிற்று வலியோ தலை வலியோ ஏதாவது சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவார், பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், அங்கே போய் படுத்துக்கோ அப்படிம்பார். அந்த டேபிளில் போய் படுத்துப்பாங்க. படுத்துட்டா ஆல்மோஸ்ட் நம்மளை அரை நிர்வாணமாக்கி விட்ருவார். டேபிளில் என்ன வியாதி சொன்னாலும் சரி மொத்தமாக நம்மளை அரை நிர்வாணமாக்கி அங்கே படுக்க வச்சுருவார். நமக்கு ஒரே கூச்சமாக இருக்கும், டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பட் அவர் கவலையே படாமல் சில சமயம் இந்த லட்சணத்தில் 2வது பேஷண்ட் வேறு கூப்பிட்டுட்டு நம்ம மார் மேலே அப்படி கையை வச்சுட்டு, பாப்பா உனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்லையும் என்னென்ன வியாதி இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். கூச்சம் தாங்க முடியாது. நம்ம வந்து முகத்தை புத்திப்போம், அசிவு மூஞ்சியை புத்திட்டா அதாவது மானம் கப்பல் ஏறது தெரியாதான், அந்த அளவுக்கு ஒரு ஐதீகம். ஸோ மூஞ்சியை பொத்தி நம்ம படுத்துட்டு இருப்போம். ஆனால் வரவன் சுத்தமாக நம்மளை மொத்தமாக பார்த்துட்டு அடுத்த நாள் காலனியில் போய் நம்மளை பற்றி மொத்தமாக பற்றி வச்சுருவோம். இவனுக்கு எங்கெங்கே மச்சம் இருக்குது எல்லாம் சொல்லிட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு சாவடிச்சுடுவார் டாக்டர். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்பி வந்தோம்னா மருந்து, அதுதான் ரொம்ப கிளாஸ். அந்த சேஷாத்ரி சொன்ன சேஷு அவன் தான் மருந்து இன்சார்ஜ், அவன் தான் கம்பவுண்டர். அவனுக்கு எடுத்த மாதிரி ஒரு பெரிய ரேக் இருக்கும், அதில் பாட்டிலாக இருக்கும். எப்படின்னா பச்சை, சேப்பு, நீலம், ஊதா, அது மாதிரி கலராக பாட்டில் இருக்கும். இங்கேருந்து டாக்டர் ஒரு பேஷண்ட் முடிச்சு போன உடனே கத்துவார், சேஷு டோக்கன் நம்பர் 3க்கு 2 பச்சை பாட்டில், 2 ஊதா கலர் பாட்டில், ஒரு ஆரஞ்சு பாட்டில், தடவிக்கிறதுக்கு அந்த லோஷனையும் கொடுத்துரும் அப்படிம்பார். என்னமோ கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னா 2 இட்லி, ஒரு வடை, ஒரு பொங்கல் அப்படின்னு ராயர் ஹோட்டல் சர்வர் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தான் சொல்லுவேன். சேஷு அதை ரெடியாக வச்சுருப்பான், நம்ம வாங்கிட்டு போவோம். அது இன்னமும் 24 மணி நேரத்தில் நம்ம என்ன வியாதி சொல்லிட்டு போனோம்னா அது சரியாக போய்டும். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இருந்த காலகட்டம் அந்த மாதிரி லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பெருசாக வியாதிகள் கிடையாதுன்னு தெரியாது, நம்ம காதுக்கு ரொம்ப பெருசாக எட்டலை. அண்டு பொல்யூஷன் கிடையாது, ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக் கிடையாது, டிவி கிடையாது, ரொம்ப பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது, டைனிங் டேபிள் கூட கிடையாது, வாட்ஸ்அப்பு, மொபைலு, யூடியூப்பு ஒரு இழவும் கிடையாது. லைஃப் ரொம்ப சுமூகமாக ரொம்ப சௌக்கியமாக போயிட்டு இருந்த காலம். அதனால் மினிமமாக வர இந்த வியாதி கூட மினிமமாக வர ட்ரீட்மெண்ட்டை ஒரு டாக்டர் பண்ணார்னா நம்ம சரியாக போய் 24 மணி நேரத்தை குணமாகி நம்ம வேலையை பார்க்க போயிடலாம், ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ எல்லாம் போயிடலாம். பட் இப்போ இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி இல்லை. எத்தனை வியாதிகள், புதுசாக வியாதிகள் ஒன்று மாதிரி ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. தோ ஒரு பக்கம் சயின்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சுன்னா அந்த மாதிரி வந்தாலும் பிரமாதமான டாக்டர்ஸு, ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாரும் வந்தாலும் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளும் வியாதிகள் கூடிக்கொண்டே போகிறது. அதனால் லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகிட்டே வருது இல்லையா? 90 வயசு இருக்கான், பட் ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு குவாலிட்டி லைஃப் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஸோ நான் வந்து 2004 எனக்கு கிட்னி ஆப்ரேஷன் ஆச்சுன்னு சொன்னேன். நான் வந்து ஐ ஹவ் டொனேட்டட் மை கிட்னி டு மை சிஸ்டர் இன் லா. அதுலேருந்து நான் என்ன பண்ணேன், அப்போ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நான் வந்து டாக்டர் ராஜன் ரவிச்சந்திரனை கண்டுபிடிச்சி அவர் மூலியமாக இந்த ஆப்ரேஷன் நடந்தது. ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணேன், நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது விதத்தில் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். முன்ன இருந்த மாதிரி காலம் இப்போ கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவை, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல டாக்டர்ஸ் தேவை. அதாவது பேஷண்ட்டை நல்லபடியாக பார்த்துக்கிற ஒரு டாக்டர், அந்த ப்ரொஃபஷனை தெய்வமாக மதிக்கிற ஒரு டாக்டர் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 15-20 பேர், ரைட் ஃப்ரம் கிட்னிலேருந்து, ஹார்ட்லேருந்து, பிரெயின்லேருந்து, ஆன்காலஜிலேருந்து, பீடியாட்ரிஷன்லேருந்து எல்லாத்துக்கும் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சுட்டு
என்னோட டைரியில் வச்சுருக்கேன். அவங்களோட பர்சனல் நம்பர் ப்ளஸ் கிளினிக் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு யாராவது கேட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். ஃபார்ச்சுனேட்லி இந்த டாக்டர்ஸோட கடந்த ஒரு 20 வருஷமாக நான் என்ன பழகிட்டு இருக்கேன். எங்கள் டாமாக்கெலாம் அவங்களை கூப்பிட்ருக்கேன். அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் அவங்களும் எனக்கு உடனடியாக ஒப்ளைஸ் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லணும். எப்போ நான் கேட்டாலும் இங்கே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ என்னால் முடிஞ்சது அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அந்த சர்வீஸை பண்ணிட்டுருக்கேன். ப்ளஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு யாராவது வந்து கேட்டால் அவங்களுக்கு கவுன்சிலிங் போய் என்னால் முடிஞ்ச ஒரு தைரியத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். திஸ் இஸ் வாட் வி கேன் கிவ் பேக் டு த சொசைட்டி. உங்கள் ட்ராமாவினால நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ராபப்ளி ட்ராமாவில் நாங்கள் வந்து நகைச்சுவையில் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கிறதுனால பெருசாக மெசேஜ் கொடுக்குறதில்ல. பட் என்னோட லைஃப் மெசேஜ் இதுதான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொசைட்டிக்கு நான் ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் நான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி. எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் கரெக்ட் டைத்தில் அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ஒரு டாக்டர்கிட்ட நான் போனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியுங்கிறது என்னோட தியரி. ஹோப் யூ ஹவ் என்ஜாய் தி ஷோ. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தயவு பண்ணி இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் திங்ஸ் ஈஸி. லைஃப் இஸ் கிரேசி. பாய்.